இல்ல நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு ஓட்டு போகுதுன்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அப்புறம் ஏன் ப்ரெடிக்ட் பண்றீங்க? யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அப்ப ஏன் பண்றீங்க? ஆனா ஆதரவு அடிப்படையில நீங்க யங்ஸ்டர்ஸ்ட்ட பொது வெளியில போகும்போது நீங்க நிறைய பேரை கேட்டா திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒரு அந்த இளைஞர்களே சொல்றாங்க நீங்க வந்து மாற்ற விஜய்க்கு போட போறோம்ட்டு. தமிழகத்துல எவ்வளவு இருக்கு? 6.5 கோடி பேர்ல யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எவ்வளவு இருக்கு? 40 லட்சம், 50 லட்சம், இந்த லெவலில் தான் இருக்குது. இதில் ஒரு வாங்குறாரு வச்சுக்கோங்க, வாங்குவார். அதனால் எல்லா யங்ஸ்டர்ஸும் போட்டுருவானா? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். நீங்கள் போடுவீங்க, உங்கள் கூட இருக்கிற கேமராமேன் போடுவாங்களா? அவங்கள நான் முதியவர்களா அவங்க? அப்போ அந்த மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸும் போடுவாங்கலாம் அவசியம் இல்லை. திமுகலையும் யங்ஸ்டர்ஸ் இருப்பான், ஏடிஎம்கிலையும் இருப்பான், விஜய் பிடிக்காதவனும் இருப்பான், அஜித் ரசிகராகவும் இருப்பான், விஜய் ரஜினி ரசிகராகவும் இருப்பான். அதனால் எல்லாரும் போடுவாங்கன்றதை இவங்க சொல்கிறதும் பொய். விஜய் ரசிகர்கள் போடுவாங்க. அவங்க எல்லாம் போன தடவை திமுக போட்டாங்க, அவங்க போட போகிறாங்க. நீங்கள் சொல்கிறபடி 20%, 25%ன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு தொகுதிக்கு 50,000 ஓட்டு, கரெக்டாக 2 லட்சம் தான் பதிவாகும். 50,000 ஓட்டு வச்சுக்கலாம் ஜெயிக்க முடியாது. 80,000 ஓட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஜெயிக்கலாம். நீங்கள் சொன்னீங்களா 40%, அது எங்கேயாவது ஒரு தொகுதியில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஜெயிக்கலாம்.